தயாராக கூறிக்கொள்கின்றேன். இந்த ஜீவோவானது எப்பொழுதுமே 31/6 முடிஞ்சு போச்சு. அந்த போன இது முடிஞ்சு போச்சு. அதோட விட்டு போன மாநிலம் ஆரம்பிக்கிறதுக்கு யாரையுமே கேட்காம எந்ததுமே பனிஷ்மெண்ட் கேட்காம இவரா பார்த்து 24/6/2027 123 ஜீவோ போட்டு அதில் வந்து ரொம்ப நம்ம வாங்கினது முதல்ல 300 ரூபாய், அப்புறம் 497 ரூபாய். அதுவே அதிகமான வைத்தறிஞ்சிட்டு இருக்கேன். இப்ப 644 ரூபாய் எவ்வளவு கொடுவோம் பாருங்க. யாரு நமக்கு மட்டும் இல்ல, இது ஒரு ஃபேமிலி பெருசா குடும்பம் அவங்களுக்கும் உண்டு. ஏன்னா எல்லா அரசு ஓய்வு பெற்றாலே நீங்கள் பாவம் செய்யப்பட்டவர்கள், அரசாங்கத்தை உழைத்து ஓராய்ப்பட உங்களுக்கு இது பனிஷ்மெண்ட் என்று இந்த அரசாங்கமான சொல்லுகின்றது. அதை கவனிப்பை நாம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அவருங்க நம்ம உடம்பு சரியை சொல்றோம், ஆஸ்பத்திரி போறோம், அது சொல்றப்ப ஃபுல்லா தான் 499 5 லட்சம் வரைக்கும் நமக்கு மருத்துவ காப்பீடு எடுத்துக்கலாமா. இப்ப 644 எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னாக்க 7 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கலாமா. அது இல்லாம பத்தலைனாக்க 12 லட்சம் ரூபாய்க்கு மேல 5 லட்சம் ரூபாய் போட்டு அரசாங்கம் கொடுத்து யாரையா வாங்குறா? கொடுத்த காசே வாங்க முடியாது. எவ்வளவு கொடுமை பாருங்க. கன்சிஸ்டன்சிக்கு பதிமூணு முதல்ல வந்து அநியாயமா 30,000 போட்டு தனித்தனி ஜீவோ போட்டது. 30,000 போட்டாங்க, காதுக்கு தனியா போட்டாங்க, பல்லுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் அது காமிக்கவே இல்லை. இப்ப காதுக்கு போனா டாக்டர் எடுக்கிறாரு இல்லம்மா முதல்ல தனியா கொடுத்தாங்க. எப்படியே 30,000 ரூபாய் இதெல்லாம் இல்ல, நீங்களே தனியா வச்சுங்க அப்படின்னு இதை சேர்க்க முடியாத கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த கொடுமையை நாமெல்லாம் அனுபவிக்கிறது எல்லாரும் சொல்லணும். இது எதுக்கு நமக்கு எல்லாருக்கும் உள்ளது பாருங்க. 640 சம்பளத்தை நம்ம 1000 ரூபாய் இது மருத்துவ காப்பீடு கொடுக்க முடியாதான். 1000 ரூபாய் கொடுத்தாங்க நம்ம வந்து பெரிய ஆளா போயிருவோம்னா. ஒவ்வொரு மாசம் தான் இந்த வயது 60 வயசு வேலை போனோம்னா சீக்கிரம் ஆஸ்பத்திரி போயிட்டு போறீங்க. யாராச்சும் சொல்லுங்க, யாராச்சும் ஓய்வு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் குறையாம யாருமே போயிட்டு இருக்கா. எல்லாம் போயிட்டு அதை காமிக்கல. ஏதை காமிச்சா போய் வாங்க போறோமா? இல்ல, அந்த கொடுமையா செய்வதற்கு தான் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமான முறைக்குது. மொத்தம் பிடிக்கிறாங்க. எவ்வளவு 30% தாங்க மக்களுக்கு பயனடையுது. வாங்கிதான் எங்க போகுது அமௌண்ட் பாருங்க. எங்கங்க 490 ரூபா ஒரு அமௌண்ட் எங்க போச்சு. இப்ப பாருங்க 644 ரூபாய் எவ்வளவு கொடுமை. இந்த ரூபாயெல்லாம் எங்க போகுது? ஏன் அரசாங்கமே நடத்தோம்னா நம்ம ஓடிட்டு வர்றோம். நீங்க நீ அரசாங்கமே நடத்தியத நீங்க ஏன் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க? அவன் சாப்பிட்றான் பண்ணிட்டு போறான். ஏன் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க அரசாங்கமே எடுத்துதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை வந்து மோசமான அந்த ஜியோ 123 24/6/23 போட்டு அந்த ஜியோவை ரத்து பண்ணணும். ஓய்வுகளுக்கு ஒரு விடிவாக ஏற்படணும். அப்படி இல்லை இன்னொன்று சொல்ல விடுங்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா சேர்க்கணுமா. யாரும் சேராம கண்டிப்பா இந்த காப்பீடு சேரணும். எவ்வளவு கொடுமை இஷ்டம். 1000 ரூபாய் எனக்கு இப்படிலாம் போயிட்டு போறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால நாம இருக்கும்போது தான் இந்த மாதிரி கொடுமையான உள்ள வந்து அரசுக்கு தெரிவித்து இந்த ஜீவோவை கேன்சல் பண்றது ரத்து செய்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு வந்துள்ள திரளான சகோதரிகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எனது மதமான நன்றியை தெரிவித்துக் கொள்வது. அடுத்தபடியாக பேசுவதற்கு நன்றி. வணக்கம்.